வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ரொம்ப நாளாகவே வலியுறுத்தப்படக்கூடிய ஒரு புதிய பாதை திட்டம், பழனியிலிருந்து ஈரோடுக்கு செல்லக்கூடிய அந்த பாதைக்கு மத்திய அரசு சொல்லக்கூடிய ஒரே ஒரு பதில் என்ன அப்படின்னா, நிலம் கையகப்படுத்துதலில் தாமதம் ஏற்பட்டிருக்கிறது, அதனால் இந்த பாதை அப்படிங்கிறது இப்போதைக்கு அமைய வாய்ப்பு இல்லை, கூடிய விரைவில் இந்த பாதை அப்படிங்கிறது அமையப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது பழனியிலிருந்து ஈரோடுக்கு நம்ம போகணும் அப்படின்னா பேருந்துகளில் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்திலிருந்து 2 மணி நேரத்துக்கு போக முடியும். ஆனால் இதுவே நம்ம ட்ரெயினில் போகணும் அப்படின்னா, ஒன்று இங்கே இருந்து கோயம்புத்தூர் போய் கோயம்புத்தூரில் இருந்து திருப்பூர் வழியாக ஈரோடு போகணும். கிட்டத்தட்ட கோயம்புத்தூர் போகிறதுக்கு ஒரு 2 மணி நேரம், அங்கேருந்து ஒரு 2 மணி நேரம், 4 மணி நேரம் அப்படிங்கிறது ஆகுது. ஆனால் பஸ்ஸில் போனால் 2 மணி நேரத்தில் போயிடலாம். சரி, இது இல்லாமல் இன்னொரு வழி இருக்கா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இருக்குது. இங்கேருந்து திண்டுக்கல் ஒரு 1 மணி நேரம், திண்டுக்கல்லிருந்து கரூர் ஒரு 1 மணி நேரம், கரூர்லேருந்து ஈரோடு ஒரு 1 மணி நேரம், அப்படின்னு பார்த்தாலும் 3 மணி நேரம் அப்படிங்கிறது ஆகுது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த பழனியில் இருந்து ஈரோட்டுக்கு இந்த பாதை அமையும் பட்சத்தில் 1 மணி நேரத்திலேயே நம்ம நிச்சயமாக பயணிப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. அப்படி பயணிக்கும் போது கோயம்புத்தூர்லேருந்து வரக்கூடிய ட்ரெயினோ அல்லது திண்டுக்கல்லிருந்து வரக்கூடிய ட்ரெயினையோ பிடிச்சு நம்ம பல்வேறு பகுதிகளுக்கு செல்வதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது பிரகாசமாக இருக்கும். ஆனால் காரணம் அப்படிங்கிறது நிலம் கையகப்படுத்துதலில் பிரச்சனை அப்படின்னு மத்திய அரசு சொல்லி இருந்தாலும் கூட அரசாங்கம் நினைத்தால் என்ன வேணால் செய்யலாம். ஏன்னா பல்வேறு ரயில் திட்டங்கள் அப்படிங்கிறது நிலம் கையகப்படுத்தும் பிரச்சனையும் தாண்டி வளர்ந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய உண்மையாக இருக்கிறது. கூடிய விரைவில் இந்த பாதை அமையுமா அப்படின்னு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப நாளாகவே இருந்துகிட்டு இருக்கு. இது ஈரோடு பகுதி மக்களினுடைய கோரிக்கை மட்டுமல்ல, பழனி பகுதி மக்களினுடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நிச்சயமாக இந்த பாதை அமையும் பட்சத்தில் நம்ம திருப்பூர் போய், இப்போ பழனியிலேருந்து திருப்பூர் போகணும் அப்படின்னாலும் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் கிட்ட ஆகுது இல்லையா? அங்கே போய் நம்ம பிடிக்க வேண்டிய இந்த 3 வாய்ப்புகளை தவிர்த்து டைரெக்டாகவே ஈரோடுக்கு போக வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது ஏற்படும். இந்த அற்புதமான வாய்ப்பை ரயில்வே நிர்வாகம் பழனி மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி மக்களுக்கு தருமா அப்படிங்கிறது தான் இன்றைக்கி கேள்விக்குறியாக இருக்கிறது. நிச்சயமாக இந்த வாய்ப்பு அமைந்தால் பல்வேறு பகுதி மக்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும். நாமும் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். ஈரோட்டிலிருந்து பழனிக்கு புதிய ரயில் பாதை வரும் என்று. புதிய ரயில் பாதை வந்தால் புதிய ரயில்களும் வரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.